மகாநதி சீரியலில் இப்போ எல்லா திங்ஸுமே பேக் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்காங்க. எல்லாருமே கிளம்பிகிட்ருக்காங்க. பட் காவேரிக்கு மனசே இல்லை. இப்போ வந்து ஒரு வழியாக குமரன் சம்மதிக்க வச்சிடறாரு சாரதா. சாரதா ஏன் இந்தளவுக்கு கோவமாக பேசுகிறாங்க, கடுகடுன்னு பேசுகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அம்மா கொஞ்சம் யோசித்து பேசுமா அப்படின்னு ஒரு பக்கம் வந்து நம்ம கங்கா சொல்கிறாங்க. பட் குமரன் வந்து, அத்தை நான் சொல்கிறத கேளுங்க, எனக்கு கொஞ்சம் கூட இங்கேருந்து ஊருக்கு போகிறதுல விருப்பமே கிடையாது. வீடு 2 நாளில் ரெடி ஆகிடும். அது வரைக்கும் தங்குறதுக்கு நான் ரூம் பார்த்து வச்சுருக்கேன். நம்ம அங்கே போகலாம் அத்தை அப்படின்னோடனே, சரி தம்பி, எனக்கு இவளை இங்கே வச்சுக்கிட்டு இந்த ஊரில் இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. பட் உங்கள் வார்த்தைக்கு நான் மரியாதை கொடுக்குறேன் அப்படின்னு சாரதா பேசுகிறாங்க. ஸோ சாரதா அப்படி சொல்லிட்டு எல்லா திங்ஸையுமே எடுத்து வைக்கிறாங்க. எல்லாரும் பேக் பண்ணுறாங்க. ஸோ மலமலன்னு இருக்காமல் சீக்கிரமாக கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. கடவுளை எப்படியாவது நான் விஜயை பார்த்துடணும் அப்படின்னு ஒரு பக்கம் வந்து நம்ம காவேரி மனசில் நினைக்கிறாங்க. இப்போ இந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு பாட்டி சொல்ல, இந்த வீட்டை எல்லாரை விட நான் தான் சொந்த வீடு மாதிரி பராமரித்தேன். எனக்கே கஷ்டம் இல்லை, உங்களுக்கு என்ன அத்தை, ஒழுங்காக கிளம்புங்க அப்படி இப்படின்னு ஒரு பக்கம் வந்து சாரதா ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. சரி, இந்த சாவியை போயிட்டு கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி குமரன் கிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்போ வந்து காவேரி சொல்கிறாங்க, அம்மா நான் கொண்டு போய் சாவியை கொடுத்துட்டு வரேம்மா அப்படின்னோடனே, என்ன கிளம்புற நேரத்தில் குழப்பத்தை உண்டாக்கலான்னு பார்க்குறியா, நீ இன்னும் திருந்தலையா, சாவியை நீ கொடுத்துட்டு வரேன்னு சொல்கிற, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. இன்னும் வந்து பிரச்சனை பண்ணுறதுக்கா, ஏற்கனவே அத்தனை பேர் இருக்கும் போதே ரகலை பண்ணால் இப்போ நீ மட்டும் அந்த வீட்டுக்கு போயிட்டினா இன்னும் அராஜகம் பண்ணுறதுக்கா, அதெல்லாம் சரியாக வராது. என்ன நடக்கும்னு என்னால் எதுவுமே சொல்ல முடியாது, சாவியெல்லாம் உன் கையிலே தர முடியாது அப்படின்னா பாட்டி குதிக்கிறாங்க. என்ன தாண்டி நினச்சிட்டு இருக்க அப்படின்னு அவங்களுமே காவேரியை திட்டுறாங்க. அம்மா, தாத்தா பாட்டி வச்ச பாசம் உண்மைதானம்மா, அது பொய் இல்லையே, அவங்கள என் சொந்த பேத்தி மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. நான் போயிட்டு சாவியை கொடுத்துட்டு வரேன் ப்ளீஸ்மா அப்படின்னோடனே கங்கா சொல்கிறாங்க, ஆமாம்மா கொடுத்துட்டு வரட்டும் அப்படின்னோடனே உடனே காவேரி சொல்கிறாங்க, நான் தனியாக போனேன், இந்த மாதிரி பிரச்சனை வரும்னா நீங்களும் என் கூட வாங்க அப்படின்னோடனே, எதுக்கு எல்லாரும் குடும்பத்தோடு போய் திரும்பவுமே சமாதானம் பேசுகிறதுக்கு, அதெல்லாம் சரியாக வராது காவேரி. குமரன் நீங்கள் போய் கொடுத்துட்டு வாங்க, பேச்சை வளர்க்காதீங்க, டைம் ஆகிடுச்சு, காரில் ஏறணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து குமரன், ஆமாத்த கொடுங்க சாவியை, அவள் போய் கொடுத்துட்டு வரேன்னு சொல்கிறாள்ல, ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு வரட்டும் அப்படின்னு உடனே இப்போ காவேரி சாவி எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே பேக்கில் வந்து பேக்கும் ஒரு கையில் சாமியும் எடுத்துகிட்டு உள்ளே போகிறாங்க. பார்த்த உடனே தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் அவ்வளோ சந்தோஷம். வந்துட்டியா காவேரி, இப்போ தான் என் மனசு நிறைஞ்சு போயிருக்கு காவேரி, வந்துட்டியாமா அப்படின்னு 2 பேரும் மாறி மாறி பேச, ஐயையோ நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே, இப்படி சந்தோஷப்படுறாங்களே அப்படின்னு காவேரி மனசுக்குள்ளே புழுங்குறாங்க. இந்த பக்கம் ராகினி, ஐயோ வந்துட்டாளா, பேக் எடுத்துகிட்டு வந்துட்டாளா, ஐயோ இவளை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தணுமே, இங்கே வந்துட்டாளா, இவள் வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சங்கடப்படுறாங்க. இப்போ போயிட்டு பாட்டி உடனே போய் நான் விஜயை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, விஜய் வந்து தூங்கிட்டு இருக்காரு. அப்போ எழுப்புறாங்க பாட்டி, எனக்கு எங்கே பார்த்தாலும் காவேரி ஞாபகமாக இருக்குது அப்படின்னு. டேய் காவேரியே வந்தாச்சு வாடா அப்படின்னு, காவேரி வந்துட்டாளா அப்படின்னு பரபரன்னு ஓடி வராரு விஜய். பேக்ரவுண்ட் சாங் எல்லாம் ஓடுது. பார்த்தோன்னா அப்படியே சிரிக்கிறாரு. காவேரி பார்த்து அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறாங்க. உடனே கீழே இறங்கி வராரு விஜய் வா, இந்த காவேரி வந்துட்டா, நீ ஏமா இங்கே நிற்கிற, மேலே போ விஜய், காவேரி கூட்டிகிட்டு மேலே போ அப்படின்னு தாத்தா சொல்ல, அப்படி உடனே வந்து காவேரி என்ன நினைக்கிறாங்க, டக்குன்னு சாவியை வந்து நீட்டுறாங்க. அப்போ ராகினிக்கு அவ்வளோ சந்தோஷம், ஓ சொல்லிட்டு வரதுக்காக சாவி கொண்டுட்டு வந்திருக்காளா அப்படின்னு, அப்பாடா அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க ஒரு பக்கம் ராகினி. இன்னொரு பக்கம் சாவியை நீட்டின உடனே இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தாத்தா, என்னம்மா சாவி கொடுக்கறதுக்காக வந்தேன் தாத்தா, 5 நிமிஷம் டைம் கேட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, அந்த பக்கம் என்ன இன்னும் காணும் அப்படின்னு சாரதா வந்து இது பண்ணுறாங்க. இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு உடனே, ஆமாம் என்னாலலாம் நிற்க முடியல, போய் நர்மதா போயிட்டு காவேரி கூட்டிட்டு அப்படின்னு பாட்டி அதுக்கு மேலே கத்துது. உடனே கங்கா சொல்கிறாங்க, அம்மா ஒரு 5 நிமிஷம் இந்த தாத்தா பாட்டிகிட்ட பேசிட்டு வரக்கூடாதம்மா, பாட்டி உனக்கு நிற்க முடியலன்னா நீ போய் காரில் உட்காரு அப்படின்னு ஒரு பக்கம் கங்கா வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் காவேரி வந்து சாவி நீட்டினதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விஜய், அப்போ சொல்லிட்டு போக தான் வந்தியா, இன்னும் புரியல என்னை பற்றி, நீ வந்துட்டு அப்படின்னு நான் நினச்சி சந்தோஷப்பட்டேன், ஆனால் சாவி கொடுக்கறதுக்கு வந்தியா, ஏன் காவேரி இப்படி பண்ணுற அப்படின்னு மனசில் நினைக்க, உடனே காவேரியுமே மனசில் நினைக்கிறாங்க, இப்போ கூட போகாத, இங்கே இருன்னு சொல்லிடுங்க, நான் இங்கே இருந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் காவேரி சொல்கிறாங்க. இதுதான் விஜய் காவேரிக்குள்ள பிரச்சனை, மனசில் நினைக்கிறத அப்படி வெளியில் பேசிட்டாங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் எப்போவோ சால்வ் ஆயிருக்கும். இப்போ கூட விஜய் ஒரு வார்த்தை வந்து காவேரி கிட்ட பேசியிருக்கலாம், எப்படி என்னை விட்டு போவேன், என்னை விட்டு இருந்துருவியா அப்படின்லாம் மனசுக்குள்ளே வந்து பேசிக்கிறாரு. ஸோ பேக்ரவுண்ட் சாங்ஸ் எல்லாம் வந்து ஓடுது. உடனே தாத்தா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, என்னம்மா காவேரி அப்படின்னா, ஆமாம் தாத்தா 5 நிமிஷம் டைம் கேட்டு நான் வந்திருக்கேன், நான் திருப்பி போகணும், எனக்காக எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க, காரும் வந்துருச்சு தாத்தா அப்படின்னு காவேரி சொல்லிட்டு அழுதுகிட்டே நிற்கிறாங்க. இதை பாட்டியும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அவங்களுமே அப்படியே ஷாக்கிங்கில் தான் நிற்கிறாங்க. ஸோ விஜய் அப்படியே அழுதுகிட்டே பார்த்துட்டு நிற்கிறாரு. பட் விஜயும் எதுவும் பேசலை, காவேரியும் அழுதுட்டு விஜயை பார்த்துட்டே நிற்கிறாங்க. இப்போ இந்த சாவி கொடுக்குற சாக்கில் கூட நான் உங்களை தான் விஜய் பார்க்குறதுக்கு வந்தேன் அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க. இந்த ஒரு வார்த்தையை காவேரி வந்து சொல்லியிருந்தாலுமே 2 பேரும் ஒன்று சேர்ந்திருக்கலாம். ஸோ இந்த ஒரு ஸ்டோரியை டைரக்டர் வந்து அப்கமிங்கில் எப்படி கொண்டு போக போகிறாரு, இதையும் தாண்டி விஜய் காவேரி எப்படி ஒன்று சேர போகிறாங்க. பட் சாரதா வந்து ரொம்ப குதிக்கிறது ஓவராக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி அப்டேட்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பி பாசிட்டிவ் அண்ட் தேங்க்யூ.